அண்ணே வண்டி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. வெளியூர்லேருந்து வந்தேன், பட்டுக்கோட்டை ஊர், சென்னைக்கு வந்தேன். எனக்கு யாரும் தெரியாது. நீங்கள் மெக்கானிக்கை போய் அழைச்சிட்டு வந்துடுவேன் ப்ளீஸ். சரி, ஃபோன் நம்பர் தான் கூட ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் மெக்கானிக்கை. ஃபோன் நம்பர்லாம் இல்லைண்ணே எனக்கு. சரி, நானே அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டு இருக்கேன் தம்பி. ப்ளீஸ்ண்ணே. ஆத்தா பாவமாக வேறு இருக்கு, ரோட்டில் நிற்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? விளையாடுறீங்களா? வண்டி நவுறுது தம்பி, அதுக்கு கல் வச்சிருக்கேன். வண்டி நவுறுது கல் வச்சிங்களா? வண்டி நவுறுதுனா ஏன் கல் வச்சிங்க? வண்டி நவுந்தா கல் வைக்க மாட்டாங்களா? நீ தண்ணியே குடிங்க சார், தண்ணி குடிங்க. என் பைக் ஒரு தம்பி வாங்கிட்டு போனாயா, வண்டி ரிப்பேர் மெக்கானிக் சீட்டை கூட்டு வர. புரியுது சார், புரியுது. குடிங்க குடிங்க, புரியுது, குடிங்க. ஆமாம், என்ன பண்றது? ஆமா, எல்லாரும் எதுக்கு என்ன பாவம் சொல்ற? இல்ல சார், என் வண்டி எடுத்து அவன் போயிருக்கான், அவன் வண்டின்னு சொல்லி பாதுகாப்பு வச்சுட்டு போயிருக்கான். அப்புறம் எப்படி என்ன பாவன்ற நீ? நீ யார் ஃபர்ஸ்ட் இந்த வண்டிக்கு? நான் தான் வண்டி ஓனர் சார். வண்டி ஓனரா? இந்த வண்டிக்கா? நான் தான் சார் மூவ் பண்ணேன். நீங்க தான் சார் கல் எடுத்து போட்டுட்டு இருந்தீங்க. ஓ, மேட்ல இருக்கு வண்டி பள்ளத்துல போது கல் எடுத்து போட்டயா? கீழ்பாக்க இருக்குண்ணே. எதுக்கு கீழ்பாக்கம்? சின்ன வயசுல மண்டையில அடிபட்டுச்சா? எது சின்ன வயசுல? எனக்கு அசிங்கமா சொல்லிட்டு போறேன் டேய். அப்புறம் என்ன சார், வண்டி ஏன் வண்டி நான் சொல்லிடுறேன். எதுக்கு டாக்டர்? இல்ல சார், யாரு டாக்டர்? இரு சார் சார். யார் டாக்டர்? ஹாய் गाइस, இன்னைக்கு வந்து என்ன கண்டென்ட் பண்ண போறோம்னா, வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு, இந்த கார் வந்து வேலை ஆயிடுச்சு, மெக்கானிக் கூப்பிடணும்னு சொல்லிட்டு வர்றவங்கள்ட்ட வண்டியை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறோம். ஒரு 50% சன்ஃபிலிம் அடிச்சதுனால உள்ள இருக்கிறது மோஸ்டா தெரியாது, அது வெயில் அடிக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியாது. ஸோ அது இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து சீட்டை மடித்து ஃபுல்லாக உள்ளே படுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வண்டி மூவ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த கண்டென்ட்டை பண்ணுவோம். ஏன்னா வந்து அசமாக நடந்துடக்கூடாது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ண, நான் உள்ளே படுத்துக்கிறேன், நீ வண்டியை கேட்டு வண்டி எப்படியாவது வாங்கிட்டு போயிடு. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு ஃபைனலாக உனக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்து கூப்பிடுவா. ஓகேவா? நான் உள்ளே படுத்துக்கிறேன், நான் ஃபுல்லாக உள்ளே படுத்துக்கிறேன். ஓகேவா? நல்லா படுத்துற, டோர் சாத்தி. A few minutes later. வண்டி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. வெளியூர்லேருந்து வந்தேன், பட்டுக்கோட்டை ஊர், சென்னைக்கு வந்தேன். எனக்கு யாரும் தெரியாது. நீங்கள் அதனால கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, கார் எடுக்க நின்றுச்சுண்ணே, ஸ்டார்ட் ஆகும். ப்ளீஸ்ண்ணே, மெக்கானிக்கை போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பக்கத்தில் தானே லொக்கேஷன் போட்டு, நான் நியர்பை லொக்கேஷன் போட்டு மெக்கானிக்கை வச்சு அழைச்சிட்டு வண்டி மட்டும் வண்டி கொடுக்குறது. அண்ணே மெக்கானிக்கை போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். நீங்கள் இங்கே நின்னுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி, ஒன்றா வண்டியில் உட்கார நம்ம போய் கூப்பிட்டு போயிட்டு. அண்ணே கார் இருக்குண்ணே, புரியுதுண்ணே, நீங்கள் சொல்ல புரியுதுண்ணே, கொண்டே போய் எனக்கு புரியுதுண்ணே. கார் இருக்குண்ணே, நீங்கள் கார்ட்ட நின்னுங்கண்ணே. சரி, ஃபோன் நம்பர் தான் கூட ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் மெக்கானிக்கை. தெரியலண்ணே, ஃபோன் நம்பர்லாம் இல்லைண்ணே எனக்கு. சரி, நானே அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டு இருக்கேன் தம்பி. ப்ளீஸ்ண்ணே, ஒரே ஒரு உதவி மட்டும், இந்த உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலண்ணே. கொஞ்சம் ஒன்று, நான் பட்டுக்கோட்டேண்ணே. நீங்க என்ன பண்ற? ஐடி கம்பெனியில் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து வந்துடுறேன், வர வழியில் இதாயிடுச்சு. ஆத்தா பாவமாக வேற இருக்கு, ரோட்டில் நிற்கிறேன். ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்து 10 நிமிஷத்துல வந்துடுவேன். எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு. 10 நிமிஷத்துல வந்துடுவேன், போன உடனே வந்துடுவேன். சார் இங்கே நின்னுங்கண்ணே, இங்கே நின்னுங்க, வந்துடுவேன். வந்துடுறேன், இங்கே நின்னுங்கண்ணே, வந்துடுவேன். கார் இங்கே வந்துடுவேண்ணே. தம்பி ரொம்ப தூரம் போயிட போறடா. இங்கே தானே பக்கத்தில் வந்துடுவேண்ணே. பார்த்து பொறுமையாக போட்டு ஹெல்மெட் போட்டுக்கோ. சரிண்ணே. லைசன்ஸ்லாம் இருக்கா? இருக்குண்ணே, வந்துடுவேண்ணே. லைசன்ஸ் இருக்கா? இருக்குண்ணே, இருக்குண்ணே.
தூரம் மாட்டேன். தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? விளையாடுறீங்களா? வண்டி நவுறுது தம்பி, அதுக்குள்ள கல் வச்சிருக்கேன். வண்டி நவுறுது கல் வச்சிங்களா? ஆ, வண்டி நவுறுதுனா ஏன் கல் வச்சிங்க? வண்டி நவுந்தா கல் வைக்க மாட்டாங்களா? சார் ஆ, வண்டி நான் கிளம்புவனா? கிளம்பனாவா? எங்க எங்க? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருந்தேன். சரி. பைக் வேணும்னு கேட்டான். ஆ பைக்கு கொடுத்தேன். ம் போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரேன்னு போயிருக்கான். சரி. அதுக்கோசம் வண்டிக்கு பாதுகாப்பா இருந்தேன். திடீர்னு பார்த்தா டவுன்ல இருக்கனால வண்டி மூவ் ஆகுச்சு. அதனால கல் வச்சேன். சார் மண்டையில மயிருதா இல்லன்னு பார்த்தாங்க, மண்டையில மூளை கூட இல்லையா? வண்டி மூவ் பண்ண நான் தான் சார் மூவ் பண்ண. வண்டி மூவ் தானே அவசியம். நீ யாரு வண்டி மூவ் பண்றது? அந்த தம்பி வண்டி தானே அது? எந்த தம்பி? ஒரு தம்பி வண்டி வந்து ரிப்பேர் ஆகிற வண்டி ஆயிட்டு பண்ணானே பைக்கை. வாயில ஏதாவது வந்துட போகுது எனக்கு. வண்டி வண்டி நான் வெளியே கிளம்பிட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். பூ வண்டியா? யார் வண்டி? யார் சொன்ன உங்க வண்டி? அப்ப அந்த பையன் என் வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். அவன் யாரு? எந்த பையன் சார்? சார் அப்புறம் ஏதாவது அசிங்கமா கட்டுவோம் சார். எந்த பையன் சார்? இங்க பாரு, ஆ நான் சொல்றது கேளு. சொல்லுங்க சார். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சொல்லுங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? மண்டையில அடிபட்டுச்சா சார்? நார்மலா பேசாதே. தண்ணியை குடிங்க சார். சொல்றது கேளு. குடிங்க சார். குடிங்க சார். தண்ணியை குடிங்க சார். என் பைக் ஒருத்தன் எடுத்துட்டு போனா போய் அவன் நீ தண்ணியை குடிங்க சார். தண்ணி குடிங்க. என் பைக் ஒரு தம்பி வாங்கிட்டு போனாயா? வண்டி ரிப்பேர் மெக்கானிக் கிட்ட கூட்டு வர புரியுது போனாயா? புரியுது சார். புரியுது. குடிங்க குடிங்க. புரியுது குடிங்க. ஆமாம் என்ன பண்றது? ஆமா. எல்லாரும் எதுக்கு என்ன பாவம் சொல்ற? இல்ல சார். என் வண்டி எடுத்து அவன் போயிருக்கான். அவன் வண்டின்னு சொல்லி பாதுகாக்க வச்சுட்டு போயிருக்கான். அப்புறம் எப்படி என்ன பாவன்ற நீ? நீ யார் ஃபர்ஸ்ட் இந்த வண்டிக்கு? நான் தான் வண்டி ஓனர் சார். வண்டி ஓனரா? இந்த வண்டிக்கா? நான் தான் சார் மூவ் பண்ணேன். நீங்க தான் சார் கல் எடுத்து போட்டுட்டு இருந்தீங்க. ஓ, மேட்ல இருக்கு வண்டி பள்ளத்துல போது கல்ல எடுத்து போட்டயா? தண்ணியை நீ ஓனர்ன்ற? புரியுது சார். புரியுது. உங்க சிரமம் புரியுது. வண்டி கொடுத்து விட்டீங்களா? என் பைக்கை கொடுத்துட்டு அப்பா யாரு? குடிங்க தண்ணி குடிங்க. என்ன பண்றதுன்னு உலகத்துல 1000 பேர் பிறந்தா 1000த்துல 100 பேர் அப்படி பிறக்குறாங்க. நம்ம என்ன பண்றது? எப்படி பிறக்குறான்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உங்களை என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்ற? 2 கை கால் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன இப்படி பிறக்குறான்ற? இல்லைங்க கீழ்பாக்கம் இருக்குங்க. எதுக்கு கீழ்பாக்கம்? இல்லைங்க உங்களுக்கு கீழ்பாக்கம் என்ன தெரியுமா உனக்கு? நிலைமை இல்ல கீழ்பாக்கம் என்ன தெரியுமா? கீழ்பாக்கம் என்ன தெரியுமாடா? தண்ணி குடிங்க. இங்க பாரு, ஒரு போன் பண்ண வச்சுக்கா, உன் வண்டி இருக்காது, நீயும் இருக்க மாட்டேன். இல்ல கிண்டல் பண்ணிக்கல என்ன பார்த்தா? என்ன பார்த்தா பைத்தியக்கார பையன் மாதிரி தெரியுது உனக்கு? இல்ல பைத்தியக்கார பையன் தானே? என்ன புரியுது? ஒண்ணும் புரிய வேணாம். நீ அவன் வண்டி வரட்டும், அப்புறம் வண்டி எடுத்துட்டு போ. தண்ணியை வேணா ஒரு வெண்ணையை வேணா தூக்கி போட்டுருவேன் நான். தண்ணியை வேஸ்ட் ஆக கூட பாக்குறேன். தூக்கி போட்டு. புரியுது. என்ன புரியுது? Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம நாகை 360ல எடிட்டர் வாண்டட் இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட்டரா இருந்தா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. எடிட்டர் பிளஸ் கேமராமேன் எடுக்கிறோம். அக்கமடேஷன் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட் அண்ட் ரூம் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரி கொடுத்துட்டு இருக்கோம். 50% எடிட்டிங் ஒர்க் தெரிஞ்சா போதும், கேமராமேன் பேசிக் தெரிஞ்சா போதும், ஃபுல்லாவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேலரி கொடுப்போம். மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் உங்களை கைட் பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். அந்த கல்லாம்பூச்சி எடுத்துட்டு போயிட்டானா? கலாம்பூச்சியா? கல்லாம்பூச்சிக்காரன் வண்டி எடுத்து போயிட்டான். புரியுது. என் பேர் யார் தெரியுமா? ஒரு போன் பண்ண வச்சுக்கா, உன்னை உண்டிலாம் பண்றானுங்க. ஞாபகம் இருக்கட்டும். ஆளே அவனு. இப்ப இந்த வண்டி டிரைவரா நீ? அப்ப மெக்கானிக்கை கொடுத்து யாருக்கு அமைச்சிருக்க? அவன் யாரு? ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல மண்டையில அடிபட்டுச்சா? எது சின்ன வயசுல? எனக்கு அசிங்கமா சொல்லிட்டு போறா. டேய் போட்டேன் நான். அப்புறம் என்ன சார் வண்டி நான் சொல்லிட்டு டென்ஷன் பத்தாத. சாவி என்கிட்ட இருக்கு சார். சாவி உண்டா? அப்ப அவன் யாரா? சார் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். என்ன அவன் தான் வண்டி ரிப்பேர் இருக்கு, வண்டி வாங்கிட்டு போனா. அப்ப நான் பைத்தியக்காரனா? டேய் மரியாதை இங்கே இரு. வண்டி கிண்டி எத்தாவது தொலைச்சுடுவேன். இருங்க சார், போன் எடுத்துக்கிறேன் சார். போன் உள்ள இருக்கு சார். வண்டி எடுத்த தோலை வச்சு சார். போனு என் போனு சார் உள்ள இருக்கு சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஹலோ, கீழ்பாக்கமா? ஆமா சார். இங்க சீக்கிரம் வாங்க. பாவம் அவரு வீட்டுல இருந்து வந்துட்டார் நினைக்கிறேன். ஆமா. யாரு சொல்றேன். என்ன சொல்ற? அட்டுண்ணா என்ன கீழ்பாக்கம்? புரியுது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? சரி வச்சிரும். ஹலோ சார் வைங்க சார். அவர் தெளிவா தான் இருக்க. வைங்க. பைக் இப்ப வரணும். இல்ல தொலைச்சிடுவேன். கிண்டல் பண்றீங்களா என்ன பார்த்தா? இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நல்லா தெரியும் இருக்க. அப்புறம் இதுக்கு கேஎம்சி கேஎல் பாக்க அப்படின்னு நிறுத்திட்டு இருக்க. பார்த்தா புரியுது. அப்புறம் தெரியுது. எந்த ஊர் நீ? எந்த ஊரா? நம்ம
நம்ம இந்த ஊர் தான் சார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன வேலை உனக்கு? சார் நான் வீட்டுக்கு போறேன் சார். வண்டி நம்பர் சொல்லு பாக்கலாம். உன் வண்டி நம்பர் சார். வண்டி நம்பர் TN வண்டி நம்பர் சொல்ற. வண்டி தானே? TN 59 சார். TN 59 பாருங்க சார். ஏய் 59 அது. இது என்னடா அது? 4200. TN 59 CP சார் 4209 சார். வண்டி ஏன் வண்டி தான் சார். டேய் அவன் யாரா? என் பைக் எடுத்துட்டு போனாடா. ஏய் நான் அர்ஜென்ட்டா வெளிய போறேன்டா. ஏன்டா இப்படி வீட் அடிக்கிறீங்க என்ன? சரி சார். என் பேர் எதுக்கு இப்போ உனக்கு? ஃபோன் பண்ணிடுறாரு. சார் புரியல. புரியுது சார். இது நல்ல டாக்டர் இருக்கா சார். ஏய் சார் இருங்க சார் கோவப்படாதீங்க சார். கோவப்படாதீங்க. இருங்க என்ன டாக்டர்? இருங்க சார். எதுக்கு டாக்டர்? என்ன எதுக்கு டாக்டர்? எதுக்கு டாக்டர்? இல்ல சார். யார் டாக்டர்? இருங்க சார் சார். யார் டாக்டர்? வர வரைக்கும் நீ போகப்படா சொல்லிட்டேன். அவன் வந்தாதான் நீ போகணும். வரலன்னா என்கிட்ட காரை எரிச்சிருவேன். ஞாபகம் இருக்கணும். ஃபோன் பண்ண வச்சுக்கா எரிச்சிருவாங்க. ஏன் சார் அடிச்சீங்க? எங்க அடிப்பாங்க அவனால? எங்க அடிப்பாங்க? கொஞ்சம் வாங்கலாம் உன்ன. விடுங்க சார். என்ன விடு? இருங்க சார். என்ன விடு? இரு வரட்டும். நீ டென்ஷனா கூட சொல்லிட்டேன் நாங்க. ஆல்ரெடி நான் பேஷண்ட். நீ நினைக்கிற பேஷண்ட் கிடையாது. சொல்லிட்டேன். புரியுது சார். என்ன புரியுது உனக்கு? என்ன புரியுது சொல்லு. புரியுது. என்ன புரியுது சொல்டா. இருங்க சார். புரியுது. என்ன புரியுது? சார் நிலைமை புரியுது. என்ன நிலைமை புரியுது? வண்டி யாரோ எடுத்துட்டு போய் ஏமாத்தி அவன் சொல்லிட்டு போனா. ஏன் வண்டி அதான் சார் ஏன் காட்டினா வண்டி நிறுத்தினேன். என்னன்னு கேட்டேன். வண்டி ரிப்பேர் ஆச்சு சார். மெக்கானிக்கை பார்க்கணும். கொஞ்சம் வண்டி கொடுங்கண்ணா. நான் கிட்ட கேட்டேன். ஏ தம்பி உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கெஞ்சினான். ஏதோ வேலைக்கு வந்திருக்கான்னு சொன்னான். நான் கூட்டு போறேன்னு சொன்னேன்டா அவனை. நான் கூட்டு போறேன்னு சொன்னா. இல்ல நானே போயிட்டு வந்துடுறேன்னா. அப்ப நான் யாரு? எதுக்கு நாய் கூப்பிடுற? வருத்தப்படுறேன். எதுக்கு வருத்தப்படுற? எதுக்காக வருத்தப்பட்ட? என்ன சார் சொல்றேன் சார். என்ன வயித்து சொல்றேன் சார். ஏய் சொல்றேன் சார். பா நீ போ நான் அசிங்கப்படுறேன். அவனை கூட விட்டுருவேன் நானு. உங்களை பார்க்கவும் வருத்தம். அவனை கூட விட்டுருவேன்டா. சரி விடுங்க சார். சரி வாங்க என்ன எங்க வாங்க? வரட்டு யார் ஏமாத்த பார்க்கலாம் சார். 5576 வண்டி நம்பரு. எனக்கு தெரியும் என் வண்டி நம்பரு. திருப்பி என்ன இச்சு கூப்பிடுறா? இல்ல சார். ஆனா இருங்க இச்சு கூட விட கூடாது. இச்சு கூப்பிடு. நீ அப்படி காத. நீ கால்ல இருக்க. இருங்கண்ணே. மச்சான் இந்த மச்சான் ஏஜே கவுன்சிலர் என்ன பார்த்து. ஹலோ ஏய் ஏய் சார் இருங்க சார். போன் இங்க வீட்டுக்கு அடிக்கிறேன் சார். வீட்டுக்கு போன் வர. சார் இருக்கு யார் கடிக்கீங்க? வைங்க வாடா வைங்க சார். வச்சிர வைங்க வச்சிர. நீங்க வைங்க சார். வைங்க சார். சார் வைங்க சார். சார் வைங்க சார். இருங்க ஒரு யார் கடிக்க? நான் யார் கடிக்கல? இல்ல நான் சொல்றேன் சார். சார் வண்டி வந்துரு சார். நான் சொல்றேன் சார். வண்டி வந்துரு. ஒரே யார் அவன்? ஒரே தெரிஞ்சவனா? இல்ல சார். இல்ல ஏமாத்துறீங்களா? இல்ல சொல்றேன். பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? என்னதான் நினைக்கிறீங்களா? யூடியூப் சேனல். இல்ல என்ன யூடியூப் சொல்லு. எவன் யூடியூப்ல? இருங்க சார். ஊரே ஏமாத்தி. இல்ல சார் இருங்க சார். அண்ணா ஒரு நிமிஷம். யூடியூப் என்ன யூடியூப்? பிராங்க் என்ன பிராங்க்? ஒரு நிமிஷம். வண்டி எடுத்து சொல்லுங்க. என்ன பிராங்க்? ஒரு நிமிஷம் வண்டி எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். ஏய் இருங்க ஒரு இல்ல நிமிஷம். நான் என்ன கேக்குறேன். எங்கள அப்புறம் பைத்தியக்கார மாதிரி இருக்கு. யூடியூப் சேனல் வச்சு ரோட் நடத்துங்க. போற வரல கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் என்ன சார்? இல்ல சார். இல்ல என்ன கேக்குறேன். அண்ணா நான் சொல்றேன். இங்க வாங்க. இங்க பாருங்க. அண்ணா இங்க பாருங்க. என்ன சொல்றது கேளுங்க. ஐயோ இங்க பாருங்க. இதே பாருங்க. யூடியூப் நான் சட்டை எதனாச்சும் எடுத்து இங்க பாருங்க. வண்டி பேப்பரை கூட பாருங்க. என்ன பேப்பர் பாருங்க. வண்டி எங்க? யோ வண்டி உண்டா இருக்கட்டே. நான் அதையே கேட்டேன். அதுதான் இல்ல நீ வந்து என்ன சொன்ன? நீ வந்து பிராங்க் வீடியோ. நான் இங்க பாருங்க. ஹலோ ஏய் வண்டி எடுத்து வாடா. சீக்கிரம் வாடா. நீங்க பிராங்க் பண்ணுங்க. மனுஷனோட சூழ்நிலை என்னன்னு பார்த்து பிராங்க் பண்ணுங்க. அர்ஜென்ட்டா ஒருத்தனை கூட்டு போயிட்டு நிக்க வச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு பைத்தியக்கார பட்ட கட்டிட்டு எனக்கு இது எங்க ஊரை அந்து வச்சுக்கேன். ஊருக்குள்ள இதை பண்ணி வச்சுக்கேன். என்னால தூக்கிட்டு போய் உன்னை வீட்டுல வச்சு கட்டு அடி வச்சிருப்பேன். பிராங்க் பண்ற ஒரு வேலை என்னையா நீங்க ஏதோ சின்ன பசங்களை கூட்டு பிராங்க் பண்ண போறேன். இந்த வயசான கூட்டு போய் பிராங்க் பண்ணி என்னையா பண்ண போறீங்க? நீங்க என்ன வயசாயிடுச்சு? நல்லா பண்றீங்க. நல்லா இளமையா தானே இருக்கு. இளமையா இருந்தா இந்த பாரு ஞாபகம் இருக்கட்டும். அண்ணா இளமையா அவன் வர சொல்லி சீக்கிரம். எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கியா? உங்க பிராங்க்கு நான் தான் கச்சனா. கடைசியில் என்ன பைத்தியக்காரன் நீயே என்ன சொல்ல வச்ச பத்தியா? சார் இல்ல அப்படிலாம் சரி. டேய் நீங்க பிராங்க் பண்றது நான் தான் கச்சனாடா. போங்க நல்லா இருங்க. இது மாதிரி எல்லாரையும் ஃபர்ஸ்ட் அவங்களோட டென்ஷன் அவங்க மூடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அவன் உதவின்னு சொன்னதால தான் நான் உதவி பண்ணேன். ஞாபகம் இருக்கட்டும். சரி இன்னும் வண்டியில உட்காந்து போய் கூட்டு போயிட்டு ஆட்டா பாவமா வேற இருக்கு. ரோட்ல நிக்கிறேன். அது பொறுமையா போடுங்க. ஹெல்மெட் போடுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நல்ல வீடியோ போடுங்கயா. இப்படி போட்டு மனுஷனை டென்ஷன் ஆக்க பாரு. ஃபுல்லா நெஞ்சு போச்சியா டென்ஷன். மக்கள் பிபி ஏறி போச்சியா எனக்கு. இதுதானே மக்கள் பைத்தியக்காரன் வேற சொல்லிட்டான் என்ன. இல்ல ஐயா அப்படிலாம் நினைக்காதீங்கண்ணா. சும்மா ஒரு பண்ணு தானே. பாக்குற ஆடியன்ஸுக்கே தெரியுண்ணே. ஆடியன்ஸ் தெரியும்பா. நம்மள இப்ப பிபி ஏத்திட்டியா? இல்ல அப்படிலாம் நல்லா கூட்டு பிபி நல்லா கீழ் பார்க்க போறியா? டாக்டர் கிட்ட சொல்லி விடுறேன். மன்னிச்சுங்க தப்பா நினைச்சீங்க. பரவாயில்ல கேட்டவனே வண்டி கொடுத்துட்டீங்க.
கேட்டோம் நீ கேட்டது அப்படிடா. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அர்ஜென்ட் ஆபீஸ் போனோம் சார், வேலை இருக்கு அப்படின்னு வேற இறக்கப்பட்டு கொடுத்தேன் நான் வண்டியை. நீ பார்த்தா ஒரு சுத்திட்டு வந்துட்டு இங்க வந்து பிராங்க்ன்றீங்க, வீடியோன்றீங்க. போங்க. நாகை 360 பாருங்க. என்ன சைஸ்? நாகை 360. நாகை 360யா? ரொம்ப நன்றிண்ணா. ஓகே பாய். நாகை 360. ஆமாம். ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.